ஒரு 2 மணி நேரம் லேட்டாக டிஎம் பண்ண ஒரே காரணத்துக்காக கையில் வர வேண்டிய 25,000 கிளையண்ட் ப்ராஜெக்ட் தட் சிங்கிள் மிஸ்டேக் காஸ்ட் மீ a huge client. மதியம் 2 மணிக்கு என் ரீலுக்கு ஒரு கமெண்ட் வருது. அதை பார்த்துட்டு நான் ரிப்ளை பண்ணது சாயங்காலம் 6 மணி ஆயிடுச்சு. 2 மினிட்ஸில் எனக்கு ஒரு ரெஸ்பாண்ட் பண்ணுறாங்க. சாரி ப்ரோ, 2 ஹவர்ஸ் முன்னாடி நாங்கள் வேற ஒருத்தவங்கிட்ட ப்ராஜெக்ட் கொடுத்துட்டோம். ஒரு 2 ஹவர்ஸ் லேட்டாக ரிப்ளை பண்ணது என்னோட கையில் வர வேண்டிய 25,000 ரூபாய் அசிங்கமாக காலி பண்ணிடுச்சு. ஆனால் இது எனக்கு மட்டும் நடந்த ஒரு விஷயம் இல்லை. இன்னைக்கு தமிழ்நாட்டில் ஆயிரக்கணக்கான ஃப்ரீலான்சர்ஸ், டிசைனர்ஸ், எடிட்டர்ஸ் ஃபேஸ் பண்ணுற ஒரு பிக்கஸ்ட் சேலஞ்ச். ஒரு ரீல் வைரல் ஆகும், அதில் 50 பேர் டீட்டெயில்ஸ்னு கமெண்ட் பண்ணுவாங்க, இல்லை ப்ரைஸ்ன்னு கமெண்ட் பண்ணுவாங்க. பட் மந்த் எண்ட் ஆனால் அந்த கிளைண்ட்ஸ் எல்லாம் கன்வெர்ட் ஆயிருப்பாங்களான்னு கேட்டால் இல்லை. அப்படியே ஒரு கிளையண்ட்டை கன்வெர்ட் பண்ண ட்ரை பண்ணாலும் அவங்க ப்ரைஸ் அப்படின்னு கேட்கும்போது அதை ஏன் நம்ம உடனே அந்த ப்ரைஸிங்கை சென்ட் பண்ணாமல் நம்ம யோசிக்கிறோம் அப்படின்னு நினைக்க யோசிச்சிருக்கீங்களா? பிகாஸ் பிரச்சனை உங்கள் டைமில் கூட இல்லை, அது உங்களுக்குள்ள இருக்க ஒரு பிக்கஸ்ட் இன்செக்யூரிட்டின்னு சொன்னால் உங்களால் நம்ப முடியுதா? ஒரேடி அந்த ரேட்டை சொன்னால் அந்த கிளைண்ட் ஓடிடுவாங்களோ அப்படிலாம் நம்ம யோசிச்சு அந்த கொட்டேஷன் ரெடி பண்ணி கிளைண்ட்டுக்கு சென்ட் பண்ணுறதுக்குள்ள அங்கே பிஸ்னஸே முடிச்சு போயிடுது. அன்னைக்கு நான் இழந்த அந்த 25,000 எனக்கு கற்றுக் கொடுத்த பாடம் இதுதான். இஃப் யூ டிலே யூ லூஸ். ஸோ இன்னைக்கு உங்கள் ஃபேவரட் இன்ஃப்ளூயன்சர்ஸ் எப்படி நீங்கள் கமெண்ட் பண்ணதுக்கப்புறம் இந்த சீக்ரெட் டூல் வச்சு எப்படி அதை ஆட்டோமேட் பண்ணுறாங்க அப்படிங்கிற அந்த ஸ்டெப் பை ஸ்டெப் ப்ரொசீஜர்ஸ் நான் உங்களுக்கு சொல்லி தர போகிறேன். மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. ஃபெரஸ் சைனிங் இன். நம்ம இந்த பிரச்சனையை சால்வ் பண்ண வழி என்ன தெரியுமா யோசிப்போம்? லிங்க் இன் பயோ. நம்ம நினைப்போம், நான் தான் பயோல லிங்க் வச்சிருக்கேன்ல, தேவைப்படுறவங்க போய் பார்த்துப்பாங்க அப்படின்ற மாதிரி. ஆனா உண்மை என்ன தெரியுமா? இன்ஸ்டாகிராம ஸ்க்ரோல் பண்ற ஒருத்தன் உங்க ரீலை விட்டு வெளியே வந்து உங்க ப்ரொஃபைல்குள்ள வந்து அதுல அந்த லிங்கை கிளிக் பண்ணி பார்க்கறதோட சான்ஸ் less than 2%. பிகாஸ் இன்ஸ்டாகிராம் தன்னோட யூசர்ஸ் வெளியே போக கூடாதுங்கிற மாதிரி ஆல்கரிதம் செட் பண்ணியிருப்பாங்க. ஸோ நீங்க லிங்க் இன் பயோன்னு சொல்ற ஒவ்வொரு முறையும் நீங்க ஒரு பெரிய சுவர் எழுப்புற மாதிரி. ஸோ ஒவ்வொரு சிங்கிள் கிளிக் நீங்க ஆட் பண்ண இட்ஸ் 50% ட்ராப் இன் யர் ஆக்சுவல் பிசினஸ். சரி, ஓகே, நான் பயோல லிங்க் போடல, வர டிஎம்ஸ்க்கு நான் மேனுவலாகவே நான் டிஎம் டைப் பண்ணிக்கிறேன் அப்படின்ற மாதிரி நீங்கள் நினைக்கலாம். ஸோ வர ஒவ்வொரு டிஎம்க்கும் நீங்கள் 2 ஹவர்ஸ் ஸ்பெண்ட் பண்ணி டெய்லி காப்பி பேஸ்ட் பண்ணி சென்ட் பண்ணிட்டு இருந்திருக்கலாம். நம்ம நினைப்போம் நம்ம ஒவ்வொரு கிளைண்ட்டுக்கும் நம்ம மேனுவலாக டைப் பண்ணி அனுப்பும்போது கிளைண்ட்டுக்கு நம்ம மேலே ஒரு ரெஸ்பெக்ட் வரும் அப்படின்னு நினைப்போம். அப்சல்யூட்லி ராங். நீங்கள் 5 நிமிஷத்தில் உடனே மேனுவல் டிஎம் பண்ணும்போது கிளையண்ட்டோட மைண்டில் எப்படி இருக்குன்னா, ஓ இவர் சும்மா தான் இருக்காரு போல, ஸோ அதான் உட்காந்து டெக்ஸ்ட் பண்ணிருக்காரு அப்படிங்கிற மாதிரி தான் நினைப்பாங்க. யூ லுக் டெஸ்பரேட், நாட் இன் டிமாண்ட். மூணாவது, டிஎம்ல உட்காந்து ரேட் பேசும்போது என்ன நடக்கும் தெரியும்? நீங்கள் 15,000 ஆகும் அப்படிங்கிற மாதிரி ரேட் சொல்லுவீங்க. அதே தான் அவங்க 3,000 கிடைக்குமா அப்படின்னு நெகோஷியேட் பண்ணுவாங்க. ஏன்னா டிஎம்ங்கிறது ஒரு காய்கறி கடை மாதிரி. அங்கே ஒரு ஃபிக்ஸ்டு ப்ரைஸிங் இல்லை, ஒரு ஸ்ட்ரக்சர் இல்லை. நம்மளும் ஐயோ அந்த கிளையண்ட் விட்டு போயிடக்கூடாது அப்படிங்கிறதுக்காக நம்ம சர்வீஸ் அடிமட்ட விலைக்கு நம்ம விற்க ஆரம்பிச்சிருவோம். அப்ப யோசிச்சு பாருங்க, லிங்கின் பயன் போட்டா யாரும் போக மாட்டாங்க. மேனுவல் டிஎம் அனுப்புனா நம்ம டைம் வேஸ்ட் ஆகுது. டிஎம்ல பேசினா நம்ம ரேட்டை குறைக்கிறாங்க. இங்க ஆக்சுவலா இந்த சிஸ்டமே உடஞ்சு போயிருக்கு. இங்க நம்மளுக்கு தேவை நம்ம போனை தொடாமலே 2 செகண்ட்ல ஆட்டோ டிஎம் போகணும். பட் போற டிஎம் வெறும் டெக்ஸ்டா இல்லாம ஒரு ஹை டிக்கெட் ப்ரொஃபஷனல் ஸ்டோரா இருக்கணும். இதை எப்படி பண்றது அப்படின்னு கேட்டீங்கன்னா அதுக்கு தான் வரேன். அன்னைக்கு அந்த 25,000 ரூபாய் ப்ராஜெக்ட் போனதுக்கு அப்புறம் தான் நான் யோசிச்சேன், இந்த ப்ராப்ளமை நம்ம சால்வ் பண்ணி ஆகணும். நமக்கு தேவை வெறும் ஆட்டோ டிஎம்ஸ் மட்டும் இல்ல, கிளையண்ட் கிளிக் பண்ண உடனே அவருக்கு ஒரு பிரீமியம் எக்ஸ்பீரியன்ஸ் கொடுக்கக்கூடிய ஒரு டிஜிட்டல் ஸ்டோர் ஃப்ரண்ட் வேணும். அங்கதான் ஆக்சுவலா நான் சூப்பர் ப்ரொஃபைல் யூஸ் பண்ண ஆரம்பிச்சேன். சூப்பர் ப்ரொஃபைல்ங்கிறது அது வெறும் ஒரு லிங்க் இன் பயோ டூல் இல்ல, அது உங்களோட ஃப்ரீலான்ஸ் சர்வீஸை ஒரு ஹை டிக்கெட் இ-காமர்ஸ் சர்வீஸ் மாதிரி மாத்தக்கூடிய ஒரு கிளையண்ட் அக்விசிஷன் இன்ஜின். உங்களோட ரீல்ஸுக்கு பிரைஸ்னு அனுப்பின அடுத்த செகண்டே அவங்களுக்கு ஒரு ஆட்டோ டிஎம் சென்ட் ஆகுது. அதுல ஹே தேங்க்ஸ் ஃபார் செக்கிங் அவுட், ஹியர்ஸ் மை கம்ப்ளீட் சூட் அண்ட் சர்வீசஸ் ஃபார் திஸ் சர்வீஸ் அப்படிங்கிற மாதிரி நம்ம ஒரு டீடைல்ஸாக காட்டுறோம். இங்கே ஆக்சுவலாக நீங்கள் கிளைண்ட்டுக்கு மேனுவலாக டைப் பண்ணி சென்ட் பண்ணும்போது தான் ரொம்ப டெஸ்பரேட்டாக ஃபீல் ஆகும். பட் அதுவே ஒரு சிஸ்டம் மூலமாக 2 செகண்டில் சென்ட் பண்ணும்போது கிளைண்டோட மைண்டில் இவங்க ரொம்ப ஆர்கனைஸ்டாக இருக்காங்க அப்படிங்கிற அந்த ஃபர்ஸ்ட் இம்ப்ரெஷன் தான் கொடுக்கும். அங்கே அந்த டிஎம் லிங்கை கிளிக் பண்ண உடனே உங்ககிட்ட அவங்க ரேட்ஸ் பேசாமல் டேரெக்டாக உங்களோட டெடிகேட்டட் சூப்பர் ப்ரொஃபைல் பேஜுக்கு ரீடைரக்ட் ஆகும். ஸோ அதில் என்னெல்லாம் டிஸ்பிளே பண்ணலாம் அப்படின்னு கேட்டிங்கன்னா, உங்களோட போர்ட்ஃபோலியோ, உங்களோட சர்வீசஸ், உங்களோட கன்சல்டேஷன் லிங்க், உங்களுடைய ப்ரைஸிங், இந்த டீடைல்ஸ்லாம் அதில் மென்ஷன் பண்ணியிருக்கலாம். ஸோ டெக்னிக்கலி யோசிச்சு பாருங்க, நீங்கள் அமேசானில் போய் ஒரு பொருள் வாங்கும்போது அதுல இருந்து பேரம் பேச முடியுமா? அதே லாஜிக் தான் இங்கேயும். உங்களோட ரேட்ஸை ஒரு ப்ரொஃபஷனல் ஸ்டோர் ஃப்ரண்ட்ல காட்டும்போது, ப்ரோ இதை 2,000 ரூபாய்க்கு பண்ணி தருவீங்களா அப்படின்ற அந்த பார்கெனிங் கம்ப்ளீட்லி டெட் ஆயிரும். கஷ்டப்பட்டு வேலை செய்யறது ஃப்ரீலான்சிங் இல்ல, நமக்கான சிஸ்டம்ஸை கரெக்டாக செட் பண்றது தான் ஃப்ரீலான்சிங். இப்போ இந்த சூப்பர் ப்ரொஃபைல் சிஸ்டமை எப்படி செட் பண்றது அப்படிங்கறத 5 மினிட்ஸ்ல நான் காட்டுறேன். முதல்ல உங்க ப்ரௌசர்ல போய் சூப்பர் ப்ரொஃபைல் அப்படின்னு சர்ச் பண்ணி அதை ஓபன் பண்ணிக்கோங்க. 5 நிமிஷத்துல இதை செட் பண்ணிடலாம். ஸோ லாகின் பண்ணீங்கன்னா இந்த மாதிரி தான் வந்து ப்ரொஃபைல் இருக்கும். இதுல நமக்கு என்னென்ன தேவை அப்படிங்கறத நான் ஃபர்ஸ்ட் சிம்பிளா சொல்லிடுறேன். லெஃப்ட் சைட்ல பாத்தீங்கன்னா அதுல ஹோம், ஸ்டோர், பேமெண்ட் பேஜ் அண்ட் லேர்ன், ஆடியன்ஸ் அந்த மாதிரி சில விஷயங்கள் சொல்லுவாங்க.
அதில் நம்ம ஸ்டோருங்கிற ஆப்ஷன் நம்ம கிளிக் பண்ணிக்கலாம். ஸோ இந்த மாதிரி பேஜஸை நீங்கள் நிறைய பயோஸில் நீங்கள் பார்த்துருந்துருக்க முடியும். பேசிக்காக அவங்களோட டீட்டெயில்ஸ் எல்லாம் ஆட் பண்ணி இருப்பாங்க. ஸோ இந்த பேஜை நம்மளோட ஓன் போர்ட்ஃபோலியோ மாதிரியும் நம்ம செட் பண்ணிக்கலாம். ஸோ இதை எப்படி செட் பண்ணுறது அப்படிங்கிறத நான் சிம்பிளாக எக்ஸ்பிளைன் பண்ணிடுறேன். டாப்பில் பார்த்தீங்கன்னா இதுதான் இந்த ஹெடர், இதுதான் வந்து டாப்பில் இருக்கக்கூடிய விஷயங்கள். இதில் நம்மளுடைய சோஷியல் மீடியா ப்ரொஃபைல், இமெயில்ஸ், யூடியூப்ஸ் இது எல்லாமே ஆட் பண்ணியிருக்க முடியும். இதை எப்படி ஆட் பண்ணுறது அப்படின்னு பார்த்தீங்கன்னா மேலே எடிட் ஹெடர் இருக்கும். அதில் போய் உங்களுடைய நேம் அண்ட் பயோ நீங்கள் ஆட் பண்ணிக்கோங்க. உங்களுடைய ப்ரொஃபைலையும் ஆட் பண்ணிக்கலாம். தென் சோஷியலில் போனீங்கன்னா அதில் உங்களுக்கு புது ப்ரொஃபைல்ஸுமே ஆட் பண்ணியிருக்க முடியும். ட்விட்டராக இருக்கட்டும், ஃபேஸ்புக்காக இருக்கட்டும், எல்லாத்தையுமே நீங்கள் வந்து ஆட் பண்ணியிருக்க முடியும். ஸோ அதில் வந்து ஸ்க்ரோல் பண்ணிங்கன்னா கீழே இந்த 2 விஷயங்கள் இருக்கும். ஆட் கான்டென்ட் இருக்கும், ஆட் ஹெடர் இருக்கும். ஸோ இப்போது நீங்கள் என்ன சர்வீஸ் ப்ரொவைட் பண்ணுறீங்க, உங்களோட ரிக்குவயர்மெண்ட் என்ன அப்படிங்கிறத நீங்கள் அனலைஸ் பண்ணணும். ஸோ ஃபார் எக்ஸாம்பிள் நீங்கள் ஒரு வீடியோ எடிட்டராக இருக்கலாம், இல்லைனா கிராஃபிக் டிசைனராக இருக்கலாம், இல்லைனா நீங்கள் ஒரு வெப் டெவலப்பராக இருக்கலாம். உங்ககிட்ட ஃப்ரீலான்ஸ் சர்வீஸ்க்காக கிளைண்ட்ஸ் வந்து மெசேஜ் பண்ணும்போது, பிகாஸ் ஒரு கிளைண்ட் உங்கள் ப்ரொஃபைல் வந்து பார்க்கும்போது ஃபர்ஸ்ட் ட்ரஸ்ட் பில்ட் பண்ணுறோம். ஸோ அதுக்காக ஃபர்ஸ்ட் மை போர்ட்ஃபோலியோ அப்படிங்கிற மாதிரி ஆட் பண்ணி என்னோட ஒர்க்ஸ், நான் இதுக்கு முன்னாடி பண்ண விஷயங்கள், என்னோட டெஸ்டிமோனியல்ஸ் எல்லாத்தையும் நான் ஆட் பண்ணிக்கிறேன். ஸோ அடுத்ததான் நம்ம ஃப்ரீலான்ஸ் ஸ்டார்டர் பேக். நீங்கள் லாஸ்ட் வீடியோஸ்லாம் பார்த்துருந்தீங்கன்னா உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். பேசிக்கலாக நம்ம ஃப்ரீலான்சிங் எப்படி ஸ்டார்ட் பண்ணுறது அப்படின்னு நினைக்கிறவங்களுக்கு நம்ம செப்பரேட்டாக வீடியோ போட்டிருந்தோம். ஸோ அதில் இந்த ஃப்ரீலான்ஸ் ஸ்டார்டர் பேக் நான் வந்து கொடுத்துருந்தேன். அண்ட் ஃபைனலி ஒரு கிளைண்ட் இதையும் கோ த்ரூ பண்ணிவிட்டு அவங்களுக்கு ஓகே அப்படின்னா மட்டும்தான் தென் தே வில் பி கோயிங் ஃபார் த கன்சல்டேஷன். ஸோ இப்படி ஒரு ஸ்ட்ரக்சர் இருக்கிறதுனால ஒரு கிளைண்ட் உங்ககிட்ட வந்து பேசிட்டு, அதுக்கப்புறம் உங்கள்கிட்ட ப்ரைஸிங் கேட்டுக்கிட்டு, அதுக்கப்புறம் உங்ககிட்ட ப்ரூஃப் ஆஃப் ஒர்க்கு கேட்டுக்கிட்டு, அதுக்கு நீங்கள் டெஸ்டிமோனியல்ஸ் ப்ரொவைட் பண்ணிக்கிட்டு, இந்த கான்ஃப்ளிக்ட்டை உங்களால் கம்ப்ளீட்டாக அவாய்ட் பண்ணிக்க முடியும். ஆல்வேஸ் ரிமெம்பர், நீங்கள் எவ்வளோ கிளியராக உங்களுடைய சர்வீசஸை நீங்கள் மென்ஷன் பண்ணுறீங்களோ அவ்வளோத்துக்கு அவ்வளோ அன்வான்ட் கான்வர்சேஷனை நீங்கள் அவாய்ட் பண்ணிக்க முடியும். ரெண்டாவது, சூப்பர் ப்ரொஃபைல் டேஷ்போர்ட்லேயே இந்த இன்ஸ்டாகிராமை கனெக்ட் பண்ணுற இன்டகிரேஷன் ஆப்ஷனும் இருக்கும். ஜஸ்ட் 1 கிளிக்லேயே உங்கள் இன்ஸ்டாகிராம் கூட கனெக்ட் பண்ணிக்க முடியும். நிறைய பேருக்கு இருக்கிற ஆக்சுவல் ஒரு பயம் என்னன்னா, இன்ஸ்டாகிராமில் ஆட்டோமேஷன் யூஸ் பண்ணால் என் அக்கௌண்ட் பேன் பண்ணிடுவாங்களா அப்படிங்கிற ஒரு பயம் தான். பட் பயப்படவே தேவையில்லை. பிகாஸ் சூப்பர் ப்ரொஃபைல் இஸ் 100% மெட்டா அப்ரூவ்ட் அண்ட் இது அஃபிஷியல் API மூலமாக மட்டும்தான் ஒர்க் ஆகுது. ஸோ இது அக்கௌண்ட் பேன் ஆயிரும் அப்படிங்கிற பயம் கம்ப்ளீட்லி தேவையில்லை. இட்ஸ் கம்ப்ளீட்லி சேஃப். சைடில் பார்த்தீங்கன்னா ஆட்டோ டிஎம்ஸ் அப்படின்ற ஒரு ஆப்ஷன் இருக்கும். அதை கிளிக் பண்ணிக்கிறேன். ஸோ இந்த ஆட்டோ டிஎம்ஸ் கிளிக் பண்ணீங்க அப்படின்னா அதில் வந்து 2 ஆப்ஷன் கேட்கும். இன்ஸ்டாகிராம் இல்லைனா ஃபேஸ்புக்கில் கனெக்ட் பண்ணுமா அப்படின்ற மாதிரி கேட்கும். ஸோ நான் ஆல்ரெடி இன்ஸ்டாகிராமில் கனெக்ட் பண்ணி சொன்னேன், பட் காட்டுறதுக்காக டிஸ்கனெக்ட் பண்ணேன். ஸோ லெட் மீ ரீகனெக்டட். அண்ட் இன்ஸ்டாகிராம் நீங்கள் உங்கள் ப்ரௌசரில் லாகின் பண்ணி வச்சுருந்தீங்கன்னா டேரெக்டாக இந்த மாதிரி ஒரு ஆப்ஷன் கேட்கும். அண்ட் அலோவ் கொடுத்துக்கோங்க. அண்ட் அக்கௌண்ட் சக்ஸஸ்ஃபுல்லாக கனெக்ட் ஆகிடுச்சு. ஸோ இப்போ நம்ம எந்த ஆட்டோமேஷன் வேணும்னாலும் நம்ம வந்து பண்ணிக்க முடியும். ஸோ ஆல்ரெடி நான் 8 ஆட்டோமேஷன்ஸ் இதில் ரன் பண்ணிட்டு இருக்கேன். இது எப்படி ஒர்க் ஆகுது அப்படிங்கிற விஷயத்தையும் நான் வந்து எக்ஸ்பிளைன் பண்ணிடுறேன். இதில் கிரியேட் ஆட்டோமேஷன் இருக்கும். அதை கிளிக் பண்ணிங்கன்னா அதில் கேட்கும் கமெண்ட் ஆன் யோர் போஸ்ட் ஆர் டிஎம்ஸ்லையா, இல்லை ஸ்டோரிஸ் ரிப்ளை பண்ணவங்களுக்கு நம்ம ரெஸ்பாண்ட் பண்ணுவோம் இல்லைனா. ஸோ அதுலேயே இவ்வளோ ஆப்ஷன்ஸ் கேட்பாங்க, எதுக்கு நம்ம ஆட்டோமேஷன் பண்ணோம் அப்படிங்கிற மாதிரி. ஸோ நவ் லெட்ஸே வந்து கமெண்ட்ஸ்க்கு நம்ம வந்து ரெஸ்பாண்ட் பண்ணோம் அப்படின்ற மாதிரி நம்ம கொடுக்குறேன். அண்ட் ஸ்பெசிஃபிக் போஸ்ட்டுக்கா இல்லைனா எனி போஸ்ட்டுக்கா இல்லைனா அடுத்த போஸ்ட்டுக்கா எல்லாமே கேட்பாங்க. நம்ம எந்த போஸ்ட்டுக்கு அப்படின்ற மாதிரி நம்ம கிளிக் பண்ணிவிட்டு இதில் நம்ம ஸ்பெசிஃபிக் கீவேர்ட்ஸ்க்கு மட்டும் நம்ம வந்து ரெஸ்பாண்ட் பண்ணலாம். லைக் ப்ரைஸ்னு யாராவது கமெண்ட் பண்ண நம்ம அந்த கமெண்ட்டுக்கு நம்ம ரெஸ்பாண்ட் பண்ணலாம். அண்ட் அந்த கமெண்ட்டுக்கு ஆட்டோமேட்டிக்காக ரெஸ்பான்ஸும் போகும். அண்ட் இதில் அவங்க நம்ம ஃபாலோ பண்ணாதான் நம்ம உங்களுக்கு ரெஸ்பான்ஸ் பண்ண முடியும் அப்படின்னா இதை ஆன் பண்ணி வச்சுக்கலாம். அண்ட் அவங்களோட மெயில் ஐடி கலெக்ட் பண்ணோன்னா இதை நம்ம ஆட் பண்ணியிருக்கலாம். ஸோ இதில் ஆக்சுவலாக நம்ம சூப்பர் ப்ரொஃபைல் லிங்கை காப்பி பண்ணி அதில் இந்த பட்டன் ஆட் பண்ணி அதில் இந்த லிங்க் நம்ம ஆட் பண்ணிடலாம். ஸோ இப்போ இதில் பார்த்தீங்கன்னா இதில் கம்ப்ளீட் ஃப்ளோவும் இதில் ரெடி ஆயிடுச்சு. இஃப் யாராவது ப்ரைஸ்ன்னு கமெண்ட் பண்ணாங்கன்னா ஃபர்ஸ்ட் அவங்க ஃபாலோ பண்ணியிருக்காங்களா இல்லையான்னு பார்த்துட்டு அவங்களுக்கு ஒரு ரெஸ்பான்ஸ் போகும். லைக் இஃப் தே ஆர் ஃபாலோயிங் அப்படின்னா will send the link. ஸோ இந்த சிஸ்டம்ஸ் ஃபாலோ பண்ணுறது படி எந்த ஒரு லேகும் இல்லை, எந்த ஒரு மேனுவல் டிஎம்ஸ்லையும் உட்கார வேண்டிய அவசியம் இல்லை. 100% சீம்லெஸ் அண்ட் ப்ரீமியம் எக்ஸ்பீரியன்ஸை உங்கள் கிளைண்ட்டுக்கு நீங்கள் ப்ரொவைட் பண்ண முடியும். ஆனால் இங்கே ஒரு முக்கியமான உண்மை இருக்குது. இந்த ஆட்டோமேஷன் ஜஸ்ட் உங்கள் டைமை மட்டும் சேவ் பண்ண போகிறதில்ல, உங்கள் மார்க்கெட் பொசிஷனே மாற்ற போகுது. நாம நினைக்கிறோம் ஒரு டிஎம்ல உட்காந்து கிளைண்ட் கேட்குற கேள்விக்கெல்லாம் பதில் சொல்லி அப்படிதான் ஒரு பெரிய கிளைண்ட்டை பிடிக்க முடியும் அப்படின்ற மாதிரி நிறைய பேர் தப்பாக நினச்சிட்டு இருக்காங்க. பட் ரியாலிட்டி இஸ் கம்ப்ளீட்லி ஆப்போசிட். ஒரு மாதத்துக்கு 50,000 1 லட்சம் வச்சிருக்க ஹை டிக்கெட் கிளைண்ட்ஸ் உங்ககிட்ட 3 நாள் உட்காந்து சேட் பண்ற அளவுக்குலாம் உங்களுக்கு டைம் இருக்காது. they actually value 2 things, speed and structure. நீங்க 2 செகண்ட்ல ஒரு ப்ரொஃபஷனல் சிஸ்டம் அவங்க கண்ணு முன்னாடி காட்டும்போது அவங்க மைண்ட்ல இருக்க ஒரே விஷயம், ஓகே திஸ் பர்சன் ஆக்சுவலி ரெஸ்பெக்ட்ஸ் மை டைம். அதுல இன்னொரு சுவாரஸ்யமான விஷயம் என்னன்னா, இந்த சிஸ்டம் ஆக்சுவலி உங்க சீப் கிளைண்ட்ஸ் எல்லாம் இருக்காங்களா அவங்கள வந்து தூக்கி வெளியே வீசிடும். 500 ரூபாய் பண்ணி தருவீங்களா அப்படின்னு கேட்டு வர அன்குவாலிஃபைட் கிளைண்ட்ஸ் எல்லாம் உங்களோட ப்ரீமியம் பேஜை பார்த்ததுமே அவங்க ஓடிடுவாங்க. அண்ட் ட்ரஸ்ட் மீ, ஆனஸ்ட்லி தட்ஸ் அ ஹியூஜ் வின். உங்க நேரத்தை வேஸ்ட் பண்ற அந்த 20 பேட் கிளைண்ட்ஸை தள்ளி விட்டுட்டு உங்க டைம் ஆக்சுவலி ரெஸ்பெக்ட் பண்ற அந்த 2 கிளைண்ட்ஸ் உள்ள கொண்டு வரது தான் இந்த ஃபில்டரோட வேலை. ஸோ அதனால எல்லாரையும் கன்வெர்ட் பண்ணணும் அப்படின்னு நினைக்கிறத ஸ்டாப் பண்ணிட்டு ஜஸ்ட் உங்களோட டைமை யார் ரெஸ்பெக்ட் பண்றாங்களோ அவங்கள மட்டும் கன்வெர்ட் பண்ண ட்ரை பண்ணுங்க. இங்க மோஸ்டா 90% ஃப்ரீலான்சர்ஸ் வந்து கஷ்டப்படுறதுக்கு மெயின் ரீசன் என்னன்னா, அவங்க வந்து ஒரு
ஒர்க்கர் மாதிரி நினைச்சுக்கிறாங்க. ஜஸ்ட் ஒரு 10% மட்டும் தான் ஆக்சுவலி பிசினஸ்மேன் மாதிரி பிஹேவ் பண்ணிட்டு இருக்காங்க. ஆனா இன்னைக்கு என்னோட வீடியோஸ்க்கு வர கமெண்ட்ஸா இருக்கட்டும், டிஎம்ஸா இருக்கட்டும், நான் எந்த ஒரு பதட்டமும் பட தேவையில்லை. பிகாஸ் நான் போனை தொடாமலே 2 செகண்ட்ல என் பிசினஸ் ஒரு ஆட்டோமேட்டட் சிஸ்டம் அதை பாத்துக்குது. உங்க திறமைக்கு மதிப்பு கொடுக்காம இருக்க அந்த அன்குவாலிஃபைட் லீட்ஸ் சேஸ் பண்றதை இப்பவே ஸ்டாப் பண்ணுங்க. நீங்க உங்களோட ப்ரொஃபஷனலிசம் உயர்த்தும் போது உங்களுக்கான மார்க்கெட் உங்களை தேடி வரும். உங்களோட ஃப்ரீலான்ஸ் பிசினஸ் ஒரு ஆட்டோமேட்டட் கிளையண்ட் அக்விசிஷன் மிஷினா சேஞ்ச் பண்ணோம் அப்படின்னா சூப்பர் ப்ரொஃபைலோட லிங்க் நான் டிஸ்கிரிப்ஷன்ல ப்ரொவைட் பண்றேன். அதுல ஃபர்ஸ்ட் மந்த் உங்களுடைய சப்ஸ்கிரிப்ஷன் 99 rupees இருக்கும். அதுல இந்த கூப்பன் கோட் யூஸ் பண்ணீங்க அப்படின்னா ஜஸ்ட் 1 ரூபாயில நீங்க யூஸ் பண்ண ஸ்டார்ட் பண்ணலாம். ஸோ 5 minutesல உங்க ஸ்டோரை நீங்க கிரியேட் பண்ணிக்க முடியும். அண்ட் ப்ளீஸ் உங்க கிளைண்ட்ஸை லூஸ் பண்றதை இதோட ஸ்டாப் பண்ணுங்க. ஸோ ஐ see you in the next one. Feras signing off.